அனைத்தையும் நீக்கி விடுவித்தார். சாமுவேல் மரித்த செய்தி எப்படி அவன் காதுக்கு வந்ததோ அது போல சவுல் மரித்த செய்தியும் அவன் காதுக்கு வந்தது. என்ன அதன் அர்த்தம்? நான் அந்த சரித்திரத்துக்குள் போகாம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு போகிறேன். சில செய்தி உன்னை ஓட விட்டுச்சு, சில செய்தி உன்னை நிக்க வைக்க போகுது. Glory, glory. சில செய்தி உன்னை அலைய விட்டுச்சு, சில செய்தி உன்னை ஓட விட்டுச்சு. சில செய்தி விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி என் அலைச்சல்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. சில செய்தி உன்னை ஓட விட்டுச்சு, சில செய்தி உன்னை அலைய விட்டுச்சு. சாமுவேல் மரணம் அடைந்தான், எடுத்துரு ஓடு. இப்பொழுது செய்தி வருகிறது, சவுல் இல்ல, சவுல் இல்ல. ஆமென். எல்லா பயத்துக்கும், அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், அவர் என்ன எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். எல்லா பயத்துக்கும். ஹalleluya. நீங்க எதை குறித்து ரொம்ப அந்த பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த அலைச்சல்கள். இப்பொழுது கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதோடு பேசுகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் ரொம்ப அலைகிறவங்களுக்கு கர்த்தர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் வச்சிருக்கிறார். ரெஸ்ட் எடுக்கிற டைம் வச்சிருக்கிறார். உன்னை ரிலாக்ஸ் பண்ணி இளைப்பாற பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை, அப்ப இதுவரை ஏன் வீட்டை உண்டு பண்ணல? இதுவரை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அலைஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ தாவீதுக்கு கையில எல்லாம் உண்டு, 600 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்போதும் உனக்கு, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இனி உன் வாழ்க்கையில என்ன இல்ல தெரியுமா? அலைச்சல் இல்ல. நீங்க நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது ஒவ்வொரு காரியமும் வாய்க்கப்படும். அலைச்சலுக்கு அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வீட்டை தருவேன் சொல்லல, இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அடுத்தடுத்த காரியங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம இளைப்பாறுதல் அங்க போயிரும். அதனாலதான் பிராமிஸ் கார்டு எடுக்கும் போது நான் அடிக்கடி சொல்ல, ஒரு சகோதரிக்கு பிராமிஸ் கார்டு எடுத்து கொடுக்கும் போது வந்துச்சு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீங்களே வச்சிடுங்க அப்படி சொல்லி தந்துட்டு போயிட்டு. ஆமென். முதல்ல இளைப்பாறுதல், ரிலாக்ஸ் பண்ணுவார், தேற்றுவார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? தேற்றுகிறவர். ஹalleluya, ஹalleluya. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு கூப்பிடுவே, தோளின் மேல சுமந்தத பார்த்தா அப்பானு கூப்பிடுவே, என்ன கொஞ்சுவத கெஞ்சுவத பார்த்தா அம்மானு, ஓ என்னை ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, ஓ ஜீசஸ் உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிட ஆசை, அப்பானு ஆமென், உம்மை அம்மானு கூப்பிட ஆசை, அம்மானு. இந்த தாவீது
தாவீதின் வாழ்க்கையில அலைச்சல்கள் அதிகமானதுனால அவனுக்கு அந்த அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த பிறகும் அவனுக்கு ஒரு வீடை குறித்து அவன் யோசிக்கவே இல்லை. தாவீது நினைத்தான், அந்த காலெல்லாம் போச்சு என்று. அந்த காலெல்லாம் போகல, அந்த காலெல்லாம் போகல. அலைச்சலை எண்ண தொடங்கி இருக்கிறார். அவர் எண்ணி இருக்கிறார்னா, நான் துன்பத்தையும் வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு சரியார், நான் துன்பத்தையும் வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு சரியார் இன்பத்தை காண பண்ணுகிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். ஆமென். வெட்கத்துக்கு பதிலாய் ஆமென் ரெண்டத்தனையாய் நம்புறவங்க மட்டும் தாவீது வாயை திறந்து எனக்கு ஒரு வீட்டை கட்டுங்க, என் குடும்பத்தை நிலைக்க பண்ணுங்கன்னு கேட்கல. தாவீதை பொறுத்த வரைக்கும் அந்த காலெல்லாம் போச்சு. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் யார் என்பதை பாருங்கள். அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் எதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் தெரியுமா? உனக்கு சில நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறதுனால. ஆண்டவர் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கு உன்னை நீங்களாக்கி உன்னை இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். இப்பதான் அவர் ஸ்டார்ட் பண்ணவே போறார். நம்ம எங்க ஸ்டாப் பண்றோமோ அங்கதான் அவர் ஸ்டார்ட் பண்ணவே போறார். இனி எது நடக்காது நினைக்கிறோமோ அந்த இடத்துல தான் அவர் அஸ்திபார கல்ல போடவே போகிறார். எனவேதான் இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். அந்த தலைக்கல்லுக்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். இனி அதனாலதான் நம்ம தாவீது மனசுல இருந்த காரியம் இது, ஜபத்துல இருந்த காரியம் இல்ல, ஜபத்துல வைக்கல. ஏன்னா இனி நடக்காது. 99 வயசுல ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட என்ன தருவீர்னு கேட்கல. ஏன்னா ஆபிரகாம் நினைச்சிட்டான் இனி நடக்காதுன்னு. ஆமென். சில காரியத்தை நம்ம மனசுல வச்சிருக்கிறோம், ஆண்டவர்கிட்டே வைக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம சொல்றோம் இனி நடக்காது, இனி வாய்க்காது, இனி கிடைக்காது, இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம மனசுல இருக்கிற காரியத்தை ரீட் பண்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர், ஆவி தியங்கும் போதே பாதை அறிந்திருக்கிற கர்த்தர். இது தாவீதுக்கு மனசுல இருக்கிறது. ஆனா தாவீதை பொறுத்த வரைக்கும் இனி எங்க அதெல்லாம் காலம் போச்சே, அதெல்லாம் வயசு போச்சே, இனி எங்க இப்படி காலம் போச்சு வயசு போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறீங்களா? யாராவது சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அவர் யார் தெரியுமா? எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி நிரந்தர தீர்வு அலைச்சல்களுக்கு, என் அலைச்சல்களுக்கு நிரந்தர தீர்வு. ஒரு விசை கைகளை உயர்த்தி, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அலைச்சல் இருக்கிறது என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே தாவீதுக்கு அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தது போல இனி அவன் அலையாதபடிக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தது போல என் வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீரப்பா, எண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே நீர் அறிவீரப்பா, நீர் அறிவீர். ஆண்டவரே ஹல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். நேரம் அதிகம் போகிறதுனால அடுத்த 2 பாயிண்ட் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இரண்டாவது, கண்ணீருக்கு நிரந்தர தீர்வு. ஏசாயா 30:19. ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே அவர் மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. நெடுநாள் ஒரு காரியத்துக்காய் அழுது கொண்டிருக்கலாம். அந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. அந்த காரியத்தை குறித்து இனி அழுகை வராதபடிக்கு கர்த்தரால் அந்த காரியத்தை களிப்பாய் மாற்ற முடியும். ஆமா, இன்னைக்கு இந்த காரியத்தை விசுவாசத்தோடு நீங்க கேட்கணும். இன்னைக்கு ஒரு பிரசங்கம் அல்ல உங்கள் மத்தியில சொல்லி கொண்டிருப்பது. ஆமென். ஆண்டவரால மட்டும் ஒரு நிரந்தர தீர்வை தர முடியும். வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமா இருக்கிறதா? நீங்க எதை நம்பணும் தெரியுமா? இந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. ஆமென். சில கண்ணீர் பாருங்க, நம்ம அழுவோம், கொஞ்ச நாள் அழுகை இல்லாம இருக்கும், மீண்டும் அழுக வரும். இன்னைக்கு அநேகருடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்பது இப்படிதான் இருக்கிறது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடக்கும் வரைக்கும் எப்போ அழுக வரும்னு தெரியாது. அது சில நேரத்துல சில டைம் வந்து இந்த
கம்பெனில எல்லாம் ஷிஃப்ட் வச்சு டியூட்டி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு மாசம் நைட் ஷிஃப்ட் இருந்ததுன்னா அடுத்த மாசம் டே ஷிஃப்ட் இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய ஒரு ஷிஃப்ட் வச்சு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு சர்ச்சில் வந்தா ஒரு மாசம் அழுக வரும், அடுத்த ஒரு மாசம் சர்ச்சில் அழுவ மாட்டோம், வீட்டில் அழுவோம். சில நேரத்தில் காலையில் அழுவோம், சில நேரத்தில் நைட் இருந்து அழுவோம். நம்ம லைஃபை திரும்பி பார்த்தா ஷிஃப்ட் வச்சுதான். ஆமாம், கண்ணீரின் பள்ளத்தாக்க நம்ம இன்னும் கடக்கலைன்னு அர்த்தம். கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கிறோம். கொஞ்சம் அந்த நல்ல வெயில் அடிக்கும் போது திடீர்னு ஒரு மேகம் வந்து அந்த சூரியனை மறைக்கும் பாருங்க. அப்ப கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு நிழல் கிடைக்கும். அப்படியே இருக்கும்போது அந்த மேகம் பாய் சொல்லிட்டு போயிடும். அப்போ திடீர்னு அடுத்த வெயில் திரும்பியும் அடிக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கும். அதோ நிழல் வந்துட்டு திரும்ப ஒரு வெயில் அடிக்கும் தெரியுமா? அசாமுக்கு போறதுக்கு முன்னாடி இதே சூட்டில் தான் இருந்தோம், அதே சூட்டில் தான் இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அசாமில் போய் 3 வருஷம்லாம் இருக்கல, 3 நாள் தான் இருந்தேன். 3 நாள் நல்ல குளிர், மழை, பெரிய பிளாங்கெட்லாம் போட்டுட்டு மூடிட்டு தான் தூங்க முடியும். வந்து 3ஆவது நாள்ல அதே வெயில் தான் தொடர்கிறது. ஆனா வந்து இறங்கி எல்லாமே கொலாப்ஸ் ஆன மாதிரி தாங்க முடியும். ஏன்னா கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கிடைச்சு தெரியுமா? ஒரு குளிர் கிடைச்சது. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே வெயில், அதே தாக்கம். இதே போல இது தாண்டது வர அப்போ ஒரு நிரந்தர கண்ணீருக்கு பதில் கிடைச்சது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவன் புருஷன் அடிச்சுட்டே இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல சிஸ்டர், இப்போ அவர் அடிக்கல, இப்ப நான் தான் அடிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ அப்படியே போகுது. திருப்பியும் பிரச்சனை வரும். சிலருக்கு சில வியாதி டிசம்பர்ல தான் வரும், பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. இங்க ஆண்டவர் நீ அழுது கொண்டிராயின்னு சொல்லாம இனி என்கிற ஒரு வேர்டு அங்க கொண்டு வைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நீ எதுக்கு இத்தனை காலம் அழுதாயோ அதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனை கர்த்தர் தந்து விட்டார். ஆகார் வந்து என்ன சொல்லி அழுதா தெரியுமா? பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு என்ன கிடைக்கல? தண்ணி கிடைக்கல. அதன் பிறகு ஆகார் வாழ்நாள் ஃபுல்லா எதுக்கு அழல தெரியுமா? தண்ணீருக்கு அழல. அதனாலதான் ஆண்டவர் வந்து நிரந்தர தீர்வு என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு அவன் துருத்தி அல்ல தரப்போகிறது, அவன் துறவை தரப்போகிறான். ஆமென்.